திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் உள்ள பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதி இல்லாததால் சீரமைத்தும் சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு தபால் நிலையம், வேளாண்மை விற்பனை நிலையம், தீயணைப்பு நிலையம், கூட்டுறவு பால் விற்பனை நிலையம், சார் பதிவாளர் அலுவலகம், வேளாண்மை விற்பனை கிடங்கு போன்ற 10க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களும் இயங்கி வருகின்றது. மேலும் பேரம்பாக்கத்தில் இருந்து தினந்தோறும் அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவாச்சத்திரம், திருவள்ளூர், கடம்பத்தூர், ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், பொன்னேரி, பூந்தமல்லி, சென்னை போன்ற பகுதிகளுக்கு சுமார் 30க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. மேலும் பேரம்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான மப்பேடு, இருளஞ்சேரி, கூவம், குமாரஞ்சேரி, நரசிங்கபுரம், சிற்றம்பாக்கம், களம்பாக்கம், சின்னமண்டலி, பெரிய களக்காட்டூர், சின்ன களக்காட்டூர், சத்தரை என சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த மக்கள் தங்களது அடிப்படை தேவைகளுக்காகவும் வெளியூருக்கு செல்வதற்காகவும் மக்கள் கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் பேரம்பாக்கத்தில் பொதுமக்கள் பயன்பெற ஏதுவாக பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து கடந்த 2007-2008 ஆண்டு பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தில் பயணிகள் அமர ஏதுவாக இருக்கை வசதிகளும், தற்பொழுது இருக்கும் இருக்கைகள் துரும்பு பிடித்து உடையும் நிலையில் கயிறு கட்டியும் கற்கள் மூலம் இருக்கைகளை பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் குடிநீர் வசதியும் செய்து தரப்படவில்லை. மேலும் மின்விளக்கு வசதியும் செய்து தரப்படவில்லை. உணவு அருந்துவதற்கு இடமில்லாமலும், கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் அறையில்லாமலும் பயணியர் மற்றும் ஓட்டுநர் நடத்துனர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் போதுமான நேர காப்பாளர்கள் இல்லை. இந்நிலையில் பூ மற்றும் காய்கறி போன்றவற்றை விற்பதற்காக விவசாயிகள் கோயம்பேடு, தாம்பரம், திருப்பதி போன்ற இடங்களுக்கு செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் கிளாம்பாக்கம் கிராமத்திற்கு நிறுத்தப்பட்ட பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பேருந்து நிலையத்திற்கு சுற்றுச்சுவர் இல்லாததால் பலரும் பேருந்து நிலையத்தில் அமர்ந்து மது குடிக்கின்றனர். பேருந்து நிலையத்தில் ஆங்காங்கே மது பாட்டில்களும், குடிநீர் பாட்டில்களும், பாக்கெட்டுகளும் வீசிவிட்டு செல்கின்றனர். குறிப்பாக கால்நடைகளும் பேருந்து நிலையத்திற்குள் வருவதால் பயணிகள் பெரிதும் இன்னலுக்கு உள்ளாகின்றனர். இந்த பேருந்து நிலையத்தின் எதிரே உயர்கோபுர மின்விளக்கு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த உயர்கோபுர மின்விளக்கும் சரியாக எரியாததால் இரவு நேரங்களில் பேருந்து நிலையம் இருளாக காணப்படுகின்றது. அடிப்படை வசதி இல்லாமல் காணப்படும் பேருந்து நிலையத்தை சீரமைத்தும் சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தலைமுறை டூர் கண்டக்ட்
திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் முதல் ஊராட்சி 8வது வார்டு உறுப்பினராக இருக்கேன். நம்ம பேரம்பாக்கம் ஊராட்சியினுடைய இந்த பேருந்து நிலையம் தரம் உயர்த்தி முதல்நிலை ஊராட்சியில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சேர் கூட நல்லா இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது. பயணிகள் வந்து உட்கார்றதுக்கு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அடுத்தபடியாக வந்து இங்கே இருக்கிற சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற முக்கால்வாசி பேர் விவசாயிகள் தான். வியாபாரிகள் மற்றும் எல்லாருமே இங்கேருந்து இவங்களுடைய பொருட்களை வாங்குறதுக்கு இங்கேருந்து கோயம்பேடு தான் போயிட்டுருக்காங்க. கோயம்பேடுக்கு பஸ் வசதி ஏற்கனவே சரியான பஸ் வசதி கிடையாது. அதே போல் இங்கேருந்து டி நகர் பஸ் வசதி போயிருந்தது. அந்த பஸ் வசதி இப்போ பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. அடுத்தபடியாக இங்கேருந்து திருப்பதிக்கு ஒரு பஸ்ஸு போயிட்டு இருந்தது, திருப்பதி பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. இங்கேருந்து தாம்பரத்துக்கும் பஸ் இருந்தது, அதே நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் மேற்கொண்ட இந்த பஸ் வசதிகளை அமைச்சு தரணும். அதே மாதிரி வந்து வடபழனி பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. அடுத்தபடியாக இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு நேர காப்பாளர் ஒருத்தர் வேணும். நேர காப்பாளர்னா அதே மாதிரி காய்கறிகள் இங்கே வந்து விவசாயிகளாக காய்கறி அதை வச்சு எடுத்து உட்கார்றதுக்கு கூட அவங்களுக்கு இடம் வசதி இல்லை, அதை ஏற்படுத்தி தரணும் அப்படின்ற மாதிரி மேற்கொண்ட இந்த விஷயத்தை வந்து நாங்கள் தெரிவிச்சலாம். இங்கேருந்து பேரம்பாக்கத்தில் இருந்து திருவள்ளூர் போகிறதுக்கு நேரத்தில் பஸ்ஸு கிடையாது, சரியான நேரத்தில் அரசு பேருந்து கிடையாது, எல்லாம் வந்து தனியார் பேருந்து நம்பி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல மக்கள் குடிக்கிறதுக்கு ஒரு குடி தண்ணீர் வச்சு அவங்களுக்கு வந்து இந்த வெயில் டைமில் கொஞ்சம் வசதியாக இருக்குது ஏற்பாடு பண்ணி தரணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். நார்மல் பஸ் தான்.